வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டாக உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு. சரிங்களா? பருப்பு உருண்டை குழம்பு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து இது அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்களாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, கறி குழம்பு மாதிரி. அந்த கமெண்டில் அவ்வளோ பெருசாக கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு அந்த குழம்பு எப்படா போடுவோன்னு நானும் வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். ஓகே, இந்த குழம்பு நம்ம இன்றைக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஓகே, வேலைக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப பசியோடு இருக்கேன். அதனால் கறி குழம்பு மாதிரி இருக்குது இந்த பருப்பு உருண்டை குழம்பு கூட கொஞ்சம் ஊற்றி இன்றைக்கி ஒரு பிடி. வாசனையே கறி குழம்பு மாதிரி தான் இருக்குது. அப்படியே குழம்பு நிறையா ஊற்றிக்கலாம். உருண்டை, பருப்பு உருண்டை ஊற்றியாச்சு. சாப்பிட்டலாம். சாரிங்க, மைக்கோட சவுண்டு இந்த இதுலேருந்து கட் ஆகிடுச்சு. மைக் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால. அதனால் மொபைலில் எடுத்த வீடியோட வாய்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. பருப்பு வடை, மசால் வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து முட்டை மசாலாவா, முட்டை மசாலா, ஆம்லேட்டு ப்ளஸ் ஆஃப் பாயில். கறி குழம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட்டு பொரியல் எதுவுமே கிடையாது. அதுக்காக அப்பளம் கூட போடல. கறி குழம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க சாப்பிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது சாப்பிடுறது. முக்கால்வாசி குழம்பு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிற குழம்பு எல்லாமே முத முறையாக தான் சாப்பிட வேண்டியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அது எப்படி கூட பார்த்தது கிடையாது. என் ஒய்ஃபு வச்சு சாப்பிட்ருக்காங்க அவங்க வீட்டில். ஆனால் எனக்கு எங்கள் வீட்டிலலாம் பருப்பு உருண்டை குழம்புலாம் கிடையாது, வச்சு கொடுக்கல. எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது. சேம் கறி குழம்பு மாதிரியே இருக்குது. வந்து பட்டெல்லாம் வந்துடும் பயமாக இருக்குது. அரைச்சி போட்டியா? ஆனால் இருக்கு கிடையாது. இப்படி வந்துச்சு. கை இப்படி உதறாமல் சாப்பிடணும். ஆமாம், உனக்கு நான் சொன்னா புரியாது. சொல்லவே இல்லை. நீ கெரி மாதிரி பேசுபடின்னு என்னையே திட்டுவேன். அதுதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாரையும் உதறிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா திட்டிகிட்டே இருக்கும். நான் உதறிட்டு சாப்பிட்டேன்னா உதறக்கூடாது. எங்க அம்மா தான் திட்டுவாங்க, அதனால தெரியும். கமாண்டில் சொன்னாங்க.
தெரியல எனக்கு. சாப்பாடு உதறி விடுற மாதிரி இருக்குது. நீ அதுக்கு தானே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அப்படியே சாப்பிடணுமா? ஆமா, இப்படி உதறியா சாப்பிட்ற, எடுத்து எடுத்து சாப்பிடு. அது கையெல்லாம் சுற்றி ஒட்டிட்டு அது கொஞ்சமா கையில நீட்டா எடுத்து சாப்பிடணும். இப்படி வாரமா கையில ஒட்டிட்டு செய்யணும். அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கை உதறதான் வருது. கையை கட்டி போடணும். ஆமா, நீ சைடிஷ்க்கு வந்து கறிக்குழம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக பண்ணிட்டேன். இருந்தாலும் திட்டினீங்கல்ல, அப்புறம் என்ன செய்யுமா அப்படின்னால அதனால கம்மியா செஞ்சு வச்சிட்டேன். என்ன லெமன் ஜூஸ் ஒன்று வச்சிருக்கேன், அவ்வளோதான். லெமன் ஜூஸ் வந்து ஃபினிஷிங். அது வந்து சைடிஷ் கிடையாது. பார்க்கும்போது இப்போ எடுத்து குடிக்கணும் கூடாது. சூப்பராக இருக்கு. சாப்பாடுனால நீ தாங்க ருசிச்சு அதை ரசிச்சு சாப்பிட்ற ஆள் நீ மட்டும்தான். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நீ தான் சாப்பாட்டு பிரியன். நீ கொஞ்சம் குறை இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். காரணம் மனம் போய் கை வளரதான் வருது. கை மேல வந்து ஒண்ணு போட்டா அப்ப மறக்க மாட்டேன். கண்ட்ரோல் பண்ணி ஆபத்து இருக்கும். அப்புறம் நீ எனக்கு திட்டுவியே, எனக்கு அப்படிதான் வரும் போய் அப்படின்னு இல்லையே. திட்ட மாட்டேன் அப்படின்னா நான் சொல்லித்தரேன். நல்லது சொன்னா திட்ட மாட்டேன். அப்ப நான் கெட்ட சொல்ல திட்டின கெட்டதை சொல்லின்னு உனக்கு. நான் சொல்றது எல்லாமே நல்லதுதான். ஆமா சொல்ல. உனக்கு திட்டுறதா வேலை, எனக்கு திட்டுவாங்கத்தான் வேலை. உருளை சின்ன உருளை போடணுமா? இவ்வளவு பெருசா போடுவாங்க, இதுக்கு என்ன சின்னதா போடுவாங்களா? தெரியாது. கைமா உருண்டை கூட இப்படிதான். அதுக்கும் மசாலா போட்டு நல்லா பெரிஞ்சு உருண்டை பண்ணி குழம்புல போட வேண்டியது. வடகறி இதுதான் செய்வாங்க, இப்படிதான் செய்வாங்க. வடகறி இப்படிதான் செய்யும். இப்போ வடகறி தான் இதுவா? இது உருண்டை குழம்பு. வடகறினா கொஞ்சம் இது மாதிரி தட்டி தட்டி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணி அதுல போட்டு நல்லா குழம்பு இது பண்ணிடுவாங்க, உதுத்து போட்டுருவாங்க. அவங்க செய்யறதுல நல்லா இல்லை, வெளியே செஞ்சுருக்குல. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் வடகறி. இத்தனை வளர்க்கணும்னு சொல்றாங்களே, ஆனா நீ குழம்பு என்ன குழம்பு வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது? அப்புறம் என்ன? இப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அவங்க சொல்ற வெளியே போடுறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் என்கிட்ட கேட்ப நீ. இப்ப எத்தனை வேலை குழம்பு இருக்கு. இனிமே கேட்டேன்னா அவ்வளவுதான், அடிதான் விழுவாங்க. நல்லா இருந்துச்சா குழம்பு? வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சூப்பராக இருக்கு. அந்த பருப்பு உருண்டையே பாதி வயிறு நினைச்சு. கைமா குழம்பு இப்படிதான் இருக்கும். ஏன்னா அதில் கறியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அது வெற்றியா? அது யாரும் சொல்ல மாட்டாங்களா கைமா குழம்பு சாப்பிடுங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இங்க யாரும் ஜாஸ்தி செய்யறது இல்லப்பா கைமா குழம்பு. நம்ம செய்வோம். ஃபினிஷிங் லைன் வந்துட்டோம்.
மாதிரி 4 பேர் விட்டுட்டேன். 4 பேருக்கு எங்க விட்டு வச்சுக்கிறேன் எலியா ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது. 2 3 4 5 6 7 8 9. சரி என்னால விடு ஆச்சு. நீ தானே சொன்னப்பா 4 பேருக்கு விட்டுட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் திட்டுனாங்க. சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்போ லெமனுக்கு ஐஸ் கொண்டு வரலையா? சிலிண்டருக்கு போதும். ஸ்டார்டிங் ஐஸ் போட்டில அது சிலிண்டர். ஆமா. உன்ன மாதிரி செஞ்சிருக்கணும் லெமன் ஜூஸ். வாயில் வச்சா சாப்பிடுன்னு ஆயிடுச்சு. கறி வச்ச மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. பருப்பு குழம்பு சொன்ன மாதிரியே நல்லா கறி குழம்பு மாதிரியே திக்காக செம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க. அசத்தெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் டக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.